சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சண்டாளன் கருணா நீதி போடு ஓடு பாப்போம். இது தொடர்பாக சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மாநில SC/ST ஆணையம் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீர்த்துடுவோம். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. முடிஞ்சா எம்எல்ஏ கை வச்சு பாரு, எம்எல்ஏ வழக்கு போட்டு பாருன்னு பத்திரிகையாளர் சந்திப்பு தோறும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாரு. அந்த கோரிக்கைக்கு இப்போது அரசாங்கம் செவிசாய்த்திருக்கிறது. சாம்பார் ஆப் எனக்கு அண்ணன் வந்து ரெக்வஸ்டும் வச்சிருந்தாரு, முடிஞ்சா எம்எல்ஏ வழக்கு போடுங்க, நான் இப்ப பாடுறேன் இந்த பாட்டை, முடிஞ்சா போட்டு பாருன்னு சவால்லாம் விட்டு இருந்தாரு. சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், ஓ தாய் பத்துங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அவருக்கு அந்த வார்த்தை சாதி ரீதியான வார்த்தைன்னு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினாரு. இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. அரசாங்கத்தை பத்தியோ சட்டத்தை பத்தியோ அல்லது மக்கள் பத்தியோ மக்களின் உணர்வுகள் பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒருவேளை கைது செய்யப்பட்டா கூட அது ஒரு விளம்பரம் நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. அதனாலதான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை சீமான் பயன்படுத்திட்டே இருக்காரு. இப்ப சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்த மாதிரி சீமான் மீதும் பண்ணிட்டு வந்தா சீமான் வந்து அடங்கிடுவார். அதுக்கப்புறம் அவர் சத்தியமா இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாரு. ஏன் இப்படி பாக்குறாரு? பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய களத்துக்காகவும் வந்து இவர் நின்று சண்டை போட்ட மாதிரி எந்த வரலாறும் கிடையாது. அவரோட நோக்கமே காசு தான். வெளிநாட்டுல வாழற இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதுல இவரு இன்னைக்கு இந்திய வெளிநாட்டுல இருந்து இறங்குற சொகுசுக்காரெல்லாம் அவர் வீட்டுல எப்படி நிற்கும்? எளிய தம்பிகள் எளிய தம்பி, அவர் எளிய தம்பி ஆக்கிடுறாரு எல்லாரையும். இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. ஆக இப்போதைக்கு கைதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுங்க. அதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு தெரிஞ்சா பிரஸ் மீட்டை சந்திப்பாரு. ஆனா கைதாக கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்த சில நாட்களுக்கு பிரஸ் மீட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அண்ணன் அப்ஸ்காண்ட் ஆவார் அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய பழைய ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு சொல்லுது. அதன் அடிப்படையில் வரும் நாட்களில் அண்ணன் பிரஸ் மீட்டை சந்திச்சா இப்போதைக்கு கைது இல்லை அப்படிங்கிற தகவலானது அண்ணனுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். பிரஸ் மீட் அண்ணன் சந்திக்கல, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாருன்னா போலீஸ் ஆனது அண்ணனை வலவீசி தேடுகிறது அப்படின்னு நாமே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணு மண்ணுல வாழற பெண்களை தொட்டனா நான் வெட்டுவேன், நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு பேசுற வாயி இன்னைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்ச சீமான் தான் நீ பேர் எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. என்னடா பேச்சு? நம்மலாம் வந்து MP இதுல வந்து எல்லாம் நல்லா வேலை செய்யுங்க, முடிஞ்சது நம்ம ட்ரெக்கிங் போவோங்கிறாரு. இது என்னங்க கட்சியில இதுன்னு எனக்கும் புரியல. என்ன டூர் கூட்டிட்டு போறேங்கிறாரு. இவருடைய அணுகுமுறையே ரொம்ப எங்களுக்கு தவறா தெரியுது. இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? இன்னொன்னு இப்ப என்ன தவறா பேசினாங்க பாருங்க அந்த 3 பசங்க. ஆமா, அந்த 3 பசங்களுக்கும் இப்ப பொறுப்பு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஆபாசமா திட்டுவதற்கும் பாலியல் ஈடுபடுவதற்கும் பொறுப்பு. என்னடா நீ? ஒரு பையனுக்கு மேற்கு தொகுதி செயலாளர், சரி, இன்னும் 2 பசங்களுக்கு நடுவண் தொகுதி இணை செயலாளர், துணை செயலாளர். இப்படி இருக்கும் போது எந்த பெண்கள் நம்பி இந்த கட்சிக்குள்ள வந்து சேருவா? Don't worry, be happy. I am always with you. மானம் கெட்ட போல. திருச்சிலயும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அத நீங்க அங்க போனீங்கன்னா விசாரிச்சுக்கோங்க. அங்க உள்ள பொறுப்பாளர் யார் மேல அது பெயர் சொல்ல நான் விரும்பல. இது செய்தி இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வரும். நம்ம ஏதாவது பேசணும்னாலே உடனே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை வச்சுட்டு மிரட்டுறது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? காளியம்மாள் BJP போறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ருமாயன் பேசுறாரு. ஒரு வெளிப்படையா ஒரு தஞ்சாவூர்ல நடக்கிற கலந்தாய்வுல கட்சிக்குள்ள பயணிக்கிற பொண்ணை பத்தி எங்கள்கிட்ட பேசுறாரு. அது நான் வரேன், நான் உள்ள வரப்ப என்னங்க அவரோட ஆளுன்ட்டு அவருடைய தொழிலே இதுதாங்க. இந்த இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வேணா இதை வேணா நோட் பண்ணிக்கோங்க.
மாமா வெளிய மல்டி லெவல்ல பாத்துருக்காங்களே. சரி, இது அண்ணன் எப்படி திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு சீமான் அண்ணன்? இப்ப ஒருத்தன் பொருளாதார குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நோட்டை கொண்டு வந்து வைப்பாராம். சரி, அண்ணன் வந்து பாத்துட்டு நோட்டை அப்படியே நகைச்சிட்டு வரான். நகைச்சிட்டு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிடுவாரு. சேரோட்டானா அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்கார்ந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். சீமானுக்கு இது ஒரு மனநோயாவே இருக்குது. இவங்களை பத்தி யாரா பேசினாங்கன்னா அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கவங்கள அவங்கள மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற அந்த டீம் வந்து ஒரு வீட்டுல அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ சீமானை பத்தியோ இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் இல்ல கட்சியில இருக்கிற முக்கியமான ஆள்களை பத்தி யார பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற பயம் உருவாக்கணும். நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணும். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஆசிரமத்துல கொடுக்குற சம்பளம் உனக்கே பத்தாத, இவங்க 2 பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப? மாசம் 5000ல 3000 அவங்களுக்கு 2000 எனக்கு. மேப்படி செலவுக்கு ஆசிரமத்திலே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். போதுமா? நான் என்ன கேக்குறேன்னா, வருண்குமார் எஸ்பி அவர்கள் வந்து நீ சண்டைக்கு கூப்பிட்டா வருவாரா? அப்படியே அவர் வந்தாலும் அவருக்கு என்ன ஏஜ், உனக்கு என்ன ஏஜ்? நீ கிழவன், அவர் யங் மேன். அவரு வந்து ஒரே அடிதான் ஒண்ணு போட்டு போயினே இருப்பாங்க. இப்ப உங்களை குறித்து ஒரு ஆடியோ சீமான் பேசுனது வெளியே வந்துச்சு. அதாவது என் தொட தண்டிக்கு கூட வந்து ஆக மாட்டா அப்படின்னு ஒரு ஆபாசமா வந்து பேசினாரு. அவங்க மனைவி கயல்விழி இருக்குல்ல, அந்த அம்மா போயிட்டு உடனடியே சீமானை வந்து ஒரு மனநல, அதாவது சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அவரை அனுப்பணும். அவளை பைத்தியங்கிறியா? அப்ப பெண்கள் குறித்து எந்த விஷயம் பேசினாலும் சீமான் வாயில இருந்து பாலியல் ரீதியான பேச்சு தான் வருது. அது என்ன ஒரு மனநலன்னு தெரியல. என் நெஞ்சில நான் பிரபாகரனார் அவரை உண்மையா நான் உள்ளூர்ந்து நேசிக்கிறேன். இன்னைக்கும் அண்ணன் எதிரில வந்து எனக்காக அந்த உயிர் தியாகம் செஞ்சு நீ வந்து உடல்ல நீ குண்டு கட்டின்னு போமானா நான் குண்டு கட்டின்னு போவேன். சீமான் நீ போவியா? நீ ஐயோ செத்துருவனே, சாவேண்டா. நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். கட்சி கட்டினது நானு, கத்தி வளர்த்தது நானு. அண்ணன் பேர என்னட்ட நீ சொல்லாத, அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல. எந்த தாயிலுக்கும் நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல. உனக்கு புரியும் நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? சீமான் வந்து சின்ன பொண்ணுங்களை வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறப்ப, இயக்குனரா இருக்கிறப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சின்ன பொண்ணுங்களை வாழ்க்கை சீரழிப்பாராம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையோட காரி துப்புற மாதிரி இருக்கு. சீமான் வந்து சின்ன பெண் பிள்ளைகளை வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணாருன்னு சொன்னது எனக்கு களஞ்சியம் அண்ணன் தான். உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. அவர் நாவாலேயே அவர் அழிஞ்சு இந்த அரசியல்ல சின்ன பின்னமாயி சீமானுடைய நாக்காலேயே அவருக்கு அழிவு இருக்குது. ஐயா, உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. உன்னை விட யாரும் வளர்ந்துடக்கூடாது. அப்ப நீ எல்லாம் ஒரு தலைவனா? முதல்ல தலைமைக்கான பண்பு சீமானுக்கு இருக்கா? நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். நான் எப்படி சீமான் பேரை சொல்லி பேசுறேன்? எனக்கு என்ன பயம் இருக்குதா? எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பிளட் நானு. நீ பயந்தாங்கோலி. தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீ ஃபர்ஸ்ட் முதல்ல உன் ஆத்தா அப்பானுக்கு தான் நீ பிறந்தியானே தெரியல. உங்க அம்மா தான் உன்னை பெத்தாலான்னு தெரியல. அவங்க தான் பெத்தாங்களா இல்ல உன்னை எங்கன்னா பெக்கறப்ப உன்னை எங்கன்னா குறிய கட்சி பெத்து போட்டுறப்ப உன்னை வாடகை தூக்கின்னு போனாங்களா என்னன்னு தெரியல. பெத்தாளா இல்ல வாங்கினாலா இல்ல யானை கடை என்ன கக்கி போட்டுடுச்சா? ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுட்டு